மச்சான் அந்த வீடியோ பாரு. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் விக்கிரவாண்டி பள்ளி மாணவி விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி செப்டிக்கில் தனியார் பள்ளியில் படித்து வந்த 4 வயது குழந்தை அடிச்சு ரீசெண்டா கூட விருதுநகர்ல இருக்க விக்கிரவாண்டியில சென்ட் மேரிஸ்ன்ற பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற விஜயலட்சுமின்ற எல்கேஜி படிக்கிற பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறேன்னு கேட்டு போன பொண்ணு ஸ்கூல்ல இருக்க செப்டிக் டேங்க்ல தவறி விழுந்து இறந்துட்டதா ஸ்கூல் தரப்புல சொல்லப்படுது. ஆனா உண்மையிலே அந்த பொண்ணு ஆக்சிடென்டலா தான் இறந்துச்சா இல்ல ஸ்கூல்ல ஏதாவது பண்ணிட்டு மறைக்க ட்ரை பண்றாங்களா பல கேள்விகள் இருக்கறனாலதான் பெருமளவு பேசப்பட்டு வருது. இங்க அங்க அலைய விட்டு எங்க தான் சேர்த்தாங்கன்னு என்ன நடந்ததுன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறாங்க. மூடி வாட்சி கடைசி வரைக்கும் சொல்லல என் புள்ள செத்து போச்சுன்னு பாத்ரூம்ல வலிக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா மார்க்ஷீட்ல வச்சிருக்காங்க. ஆக்சிடென்டலா பாப்பா தவறி விழுந்ததுக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்? லூசு இப்படித்தான் அவங்க சொல்ற மாதிரி ஆக்சிடென்டலாவே நடந்தா ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்? ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்னா குழந்தை ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச பிறகு மொத்த பொறுப்புமே ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட தான். ஆக்சுவலா அவங்க ஸ்கூல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த எல்கேஜி படிக்கிற விஜயலட்சுமின்ற பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டதா வரைக்கும் எல்லா ஸ்கூல்லயுமே குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா அதுக்குன்னு வேலை பார்க்குற லேடிஸ் யாராவது கூட அமுச்சு தான் விடுவாங்க. ஆனா அவங்க கிளாஸ் டீச்சர் தனியா அமுச்சு விட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு சம்பந்தமே இல்லாம வழி மாறி போய் பொண்ணோட இடுப்பு உயரம் மேல இருக்க திண்டு மேல ஏறி அதை கவர் பண்ணிருந்த ஒரு வேலியை பிச்சு அந்த செப்டிக் டேங்க்ல குதிச்சு உடைச்சு உள்ள வந்து இறந்துட்டதா சொல்றாங்க. நம்புற மாதிரியா இருக்கு. 2:30 மணிக்கு தான் தேடுறாங்க செப்டிக் டேங்க்ல. குழந்தை அதுக்கு முன்னாடியே கையில இருக்குது. குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்ததுக்கு எதனாச்சும் ஒரு ஆதாரம் இருக்குதா பாருங்க. எப்படி தெரியும்? அதுல ஒரு பகுதியில கூட என் பொண்ணு செப்டிக் டேங்க்ல விழுந்ததுக்கான எந்த ஒரு இன்சிடென்ட்மே கிடையாது. 2 இடத்துல ரத்தக்கரை இருக்கு. ஆனா ஸ்கூல்ல மறைக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ளீச்சிங் போட்டு வாஷ் பண்ணிருக்காங்க. டேய் அப்பட்டமா தெரியுது இவதான் ஏதோ பண்ணிட்டு மறைக்க ட்ரை பண்றாங்கன்னு. டேய் நிறுத்து, நீ சொல்ற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எங்கடா இருக்கிற ப்ரூஃப் வெளியே விட விட்டாதானே? ஸ்கூல்ல சுத்தி 35க்கும் மேல சிசிடிவி கேமராஸ் இருக்குன்னு சொல்லி தான் எல்லாம் ஸ்கூல்லே சேர்த்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு குழந்தையோட பேரண்ட்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சரி நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கட்டும், உங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் காட்டுங்கன்னு கேட்கும்போது அதுல பாதி கேமரா ஒர்க் ஆகுறதுலன்னு கேவலமா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமா எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல டவுட் இருந்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பல கெஞ்சலுக்கும் கோரிக்கைகளுக்கும் அப்புறம் போலீஸ் உதவியோட டைரக்டா போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பல சர்ச்சைகள் உருவாயிருக்கு. அங்கேயுமே முழுசா எந்த ஃபுட்டேஜஸுமே பார்க்க விடலன்னு பொண்ணோட பேரண்ட்ஸ் அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல குழந்தை ஸ்கூலுக்குள்ளேயே வச்சிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது அவங்க கொடுத்த சிசிடிவிலேயே பதிவாயிருக்கு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சொல்ற இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவங்க சொல்ற மாதிரி செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்திருந்தா கண்டிப்பா பொண்ணு மேல துர்நாற்றம் அடிச்சிருந்திருக்கணும், அதாவது ஈரப்பதமாக இருந்திருக்கணும். இது ரெண்டுமே இல்லன்னு அதுக்கு பதிலா குழந்தையோட ட்ரெஸ்லயும் ரிப்பன்லயும் ரத்தக்கரை இருந்ததா சொல்றாங்க. வந்து அடிச்சிருக்கிறாங்க. ரத்தம் வந்திருக்குது. வாய் வழியா வந்தா மூக்கு வழியா வந்தா காது வழியா வந்தா தெரியல. குழந்தைய அடிச்சிருக்கிறாங்க. அந்த ரிப்பன்ல ரத்தம் இருக்கு. இந்த காலர்ல இங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல 2 இடத்துல ரத்தக்கரை இருக்கு. ஆனா அவர் தண்ணிக்குள்ள விழுந்த பொண்ணுக்கு எதுக்கு ரத்தக்கரை வருது? மேபி டீச்சர் இந்த குழந்தைய அடிச்சு அது பராங்கரத்துல பட்டு இறந்து போயிடுச்சுன்றத வெளியே சொன்னா அவங்க ஸ்கூல் பேரு கெட்டுருன்னு இந்த மாதிரிலாம் நாடகம் மாதிரி மறைக்க ட்ரை பண்றாங்களோ தான் தோணுது. டேய் நிறுத்து, நீ சொல்றதுக்கு எதுக்காக ப்ரூஃப் இருக்கா? டீச்சர் தான் அடிச்சாங்க நீ கண்ணால பாத்தியா? சரி நான் சொல்றது கூட நீ நம்ப வேண்டாம். இந்த ஆடியோ கேளு. என்ன பண்ணுச்சு விஜயலட்சுமி? பச்சை குழந்தை போய் சொல்லுமாடா? குழந்தை வந்து சொல்லுது இந்த மாதிரி விஜயலட்சுமியை அடிச்சாங்க வந்து அடிச்சாங்கன்னு ஒரு குழந்தை தெளிவா சொல்லுது. எங்கிட்ட ஆடியோ இருக்குது. அடிச்சுட்டு செப்டிக் டேங்க்ல போட்டாங்க, அதனால செத்து போச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு விஷயம் புரியல. ஸ்கூல்ல குழந்தைகளை அடிக்கலாம்னு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? அதானே உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த குழந்தை இழந்துட்டு நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு புரியும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்திருந்தா அதை ஏன்டா இந்த ஸ்கூல் மறைக்க ட்ரை பண்ண போகுது? ஏன்டா மறைக்க ட்ரை பண்ணாது? இந்த மாதிரி டீச்சர் அடிச்சுதான் குழந்தை இறந்துச்சுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கெட்ட பேரு. இதுக்கப்புறம் யாரையும் சேர்க்கவும் மாட்டாங்க. கேஸ்ல உள்ள போனோம்னா வெளியே வருது கஷ்டம்னு தெளிவா அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து எங்க ஒரே நாள்தான் 3 பேருமே ஜாமீன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களே. தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கதறி போராட்டம் பண்ணியும் மீடியாஸும் சப்போர்ட் பண்ணியும் உண்மையில அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்க விடவே மாட்டாங்க. எப்படியும் இதையும் மத்த கேஸ் மாதிரி நீதி வரும்னு சொல்லிட்டு வெளியே தெரிய விடாம மறைக்க தான் போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்குடா. சிறுமியினுடைய நிகழ்வுக்காக 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையை அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா யார் தப்பு பண்ணியிருந்தாலும் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க. கோவையில் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை வழக்கில் உண்மையை மறைத்ததாக ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியின் மனைவி அர்ச்சனாவிடம் சிறுமி பேசிய தொலைபேசி உரையாடல்களை சேகரித்து விசாரணை நடத்திய போலீசார் மாணவியின் உயிரிழப்பிற்கு அர்ச்சனாவும் காரணம் என கூறி 2 ஆண்டுகளுக்கு பின் அவரை கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி அவங்களுக்கு நடந்த அநீதியை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்.